அப்புறம் இது ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்புறம் வாசிக்கலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறதுல கடவுளுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல எந்த மதமா இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துவா இருக்கட்டும், இஸ்லாம், கிறிஸ்தவம், எந்த மதமா இருந்தாலும் அவங்க மதத்தை பத்தி, அதாவது இறைநிலையை பத்தி என்னன்னு தெரியாததுனால மூட நம்பிக்கைகள்லையும் அதே மாதிரி ஏமாத்துறாங்கல்ல அவங்கள்டையும் போய் ஏமாந்துடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இதனால வந்துட்டு இருக்கு. உலகத்துல நிறைய போர்களே வந்து பாத்தீங்கன்னா மதத்தினால ஏற்படுது. இப்ப இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள்னா, இறைநிலைனா என்ன, கடவுள்னா யாரு அப்படிங்கிறது ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருச்சுன்னா மக்களுக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறுதலான ஒரு புரிதலோட போக மாட்டாங்க. அந்த புரிதலை வந்து இன்னைக்கு நம்ம தெளிவு பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயனுள்ள எல்லாத்துக்குமே பயனுள்ள. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப என்ன விஷயம்னா, இப்ப ஒரு மூணு மதம் இருக்கு, பெரிய மதம். அப்ப ஏன் 3 இருக்கு அப்படின்னா 3 கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை, அதான விஷயம். ஒரு உதாரணத்துக்கு கடவுள் அப்படிங்கிறது ஒன்னா அல்லது நிறையாவா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. இப்போ 1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோம்னாலே அப்ப கிட்டத்தட்ட அந்த மதங்கள் பூராமே எல்லாமே ஒண்ணுங்கிற கண்டிஷன் வந்துடும். அது அப்பவே என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, அப்ப இவர் வந்து ஒரு இஸ்லாமியர், இவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், இவர் வந்து ஒரு இந்து அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். நீங்க சொல்ற மாதிரி அதிகப்படியான மரணம் கூட இந்த மதப்போர்ல நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப எப்படி பாருங்க, இப்ப மதம் வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது மனிதனுக்கு வாழ்க்கையில அருமையான விஷயங்களை சொல்லி கொடுத்து, ஆனா நெறிப்படுத்துறதுக்காக வந்து அது மூலமாக பல வேணா புரிதல் இல்லாததுனால இப்ப அது ஒரு மக்களுக்கு டவுட் என்னன்னா, கடவுள் ஒன்னா அல்லது நிறைய இருக்கா, அதுல பதில் கிடைச்சிட்டாலே வேலையே முடிஞ்சிருச்சு, அமைதி. ஆமா, அப்ப யாரும் இப்ப நீங்க அந்த மதங்களை பிரிக்க முடியாது இல்ல. அப்ப வேறுபட்டு வழிபட்டாலும் ஒண்ணுதான் செஞ்சு மக்களை நீங்க வந்து ஏமாத்த முடியாது, சொல்லி வெளிப்படுத்த முடியாது. ஆனா கடவுள்னா என்னங்கிறது தெளிவு வந்துருச்சுன்னா, இறைநிலைனா எதுங்கிறது தெளிவு வந்துருச்சுன்னா, மக்கள்கிட்ட வந்து எந்த பிளவும் இருக்காது, ஒற்றுமை வந்துடும், அமைதி வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா அந்த இறைநிலைங்கிறது என்னங்கிற தெளிவு வந்து இன்னைக்கு மக்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, சற்று கடினமான கேள்வி இது. எல்லாம் சொல்லி புரிஞ்சிருவாங்கல்ல, சிரமமான கடினமா இருந்தாலும் நம்ம குரு எழுதிருக்காங்க, அதை நம்ம குரு வந்து இப்ப தெளிவுபடுத்த. வாழ்க வளமுடன். இப்ப கடவுள் அப்படின்றது வந்து மகான்களும் மகரிஷிகளும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். இப்ப மனித வாழ்க்கையில இப்ப நீங்க சொல்ற மாட்டா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட இடத்துல போர்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த எதிர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கூடிக்கிட்டு இருக்கு, ஏத்துக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். இப்ப உலக அளவுல பார்த்தாலும் சரி, இல்ல உள்ளளவுல பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, அங்க அமைதி தான். எதிர்த்தோம் அப்படின்னோம்னா பிரச்சனை. இந்த விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடவுள் அப்படின்ற கான்செப்டை வந்து மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க. கடவுள் அப்படின்றதுக்கான அர்த்தம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் உள்ளம் கடை, உள்கடை அப்படின்னு தான் சொல்றாங்க. உள்ளம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நமக்கே அறிய வைக்க முடியாத ஒரு தடுப்பு சுவரா இருந்துகிட்டு இருக்கு. இந்த உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம் தானே இங்க நான் கார்த்திக், நான் மகேந்திரன், நான் கதிரவன், இல்ல நான் செந்தில், எனக்கு இவ்வளவு வீடு இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு மனைவி மக்கள் இருக்காங்க அப்படின்ற எண்ணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உள்ளத்துல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அங்க என்ன இருக்கு? அது வந்து ஜீரோவா இருக்கும். அப்ப அந்த ஜீரோ அப்படிங்கிறது தான் இங்க இருப்பு. இங்க 7 இருக்குல்ல, சிவம் அப்படின்றதுக்கு வள்ளலார் என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குறாருன்னா, சி அப்படின்றது இருப்பு, வா அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இருப்புல இயங்கக்கூடிய இயக்கம்ன்றாரு. இங்க இயங்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது சக்தி. நம்ம கிட்ட சக்தி இல்லாட்டினா இந்த எண்ணங்கள் கூட நம்ம கிட்ட இல்லை. அதுவே அந்த எண்ணங்கள் இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது வெறும் இருப்பு மட்டும்தான், வெறும் பூஜ்ஜியம் சூனியம்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையை உணர்ந்துட்டோம். இப்ப உதாரணத்துக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மனுஷனால சொல்ல முடியாது. ஏன்னா உண்ணக்கூடிய உணவு அப்படின்றத யாரு கொடுக்குறா? இருக்கக்கூடிய இயற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கைக்கு பேரு தான் இறைவன், கடவுள்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளம் கடந்து உள்ள போகும்போது இருக்கக்கூடிய இருப்பை உணரும் போது இயற்கையை உணரக்கூடிய தன்மை நமக்கு வரும். அந்த உணவு நம்ம வாழ்றதுக்கான உணவை கூட அந்த இயற்கை தான் கொடுக்குது. அதை செமிச்சு உடலுக்கு சத்தா ரத்தம், ரசம், தசை, எலும்பு மசை, விந்து அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த சத்துக்களாகவும் மாற்றக்கூடிய செயல்களை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா?
இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கு. இதுல எதுவுமே நம்ம பண்ணல. வெளியில வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவையே இயற்கை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சுவைக்கக்கூடிய செயலை மட்டும்தான் நாம செய்யறோம். அதுவும் கூட இன்னும் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னம்னா உள்ள இருக்கக்கூடிய இயக்கம் நின்றுச்சு. இப்ப நான் என் வாயை பயன்படுத்தலாம், கையை பயன்படுத்தலாம், கண்ணை பயன்படுத்தலாம், காதை பயன்படுத்தலாம், எதை கேட்கணும், எதை பார்க்கணும், எதை நுகரணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தை உங்களால இயக்க முடியுமா? இதயம் வந்து இயங்கிட்டு இருக்கிறதா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இல்லாட்டினா இந்த வேலையை இப்பவே செய் அப்படின்னு ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கட்டளைப்பட முடியுமா? அப்ப நமக்கு மீறின, அதாவது நாம செய்யக்கூடிய செயல்கள்னு ஒண்ணு இருக்கு, செய்ய முடியாத தன்னிச்சையா செயல்படக்கூடிய செயல்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த செயல்கள் தான் சக்தின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கடவுளா பார்க்கக்கூடியது. அந்த இயற்கையை உணரணும், அதுக்கு இசைந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்துடும். அப்ப இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை நாம ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய இருப்பை பார்க்கணுன்ற தத்துவங்களை கொடுத்ததான் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் முதல் கடவுள்னு எதை சொல்றாங்க? விநாயகருக்கு என்ன பேரு? முழு முதற் கடவுள். ஃபர்ஸ்ட் நீங்க கடவுளை பார்க்கணும்னா முன்னாடி பார்க்கக்கூடிய கடவுள் அதுதான். அதுக்கான ஒரு பாடல் 5 கரத்தனை யானை முகத்தனைன்னு சொல்லுவாங்க. இப்ப 5 கரத்தனை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க ஒரு வேலை சொல்றேன் உங்ககிட்ட, அதை சொல்லி முடிச்ச கையோட இன்னொரு வேலை சொல்றேன், அடுத்து இன்னொரு வேலை சொல்றேன், ஒரு 10 வேலையை தொடர்ச்சியா சொன்னா உங்களுக்கு என்ன ஒரு வீட்டுல உள்ள யார்ட்டையா சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன 10 கையா இருக்கு மொத்த வேலையும் பாக்குறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட வரும். அப்ப ஒரு வேலை பல வேலைகளை ஒட்டுமொத்தமா இயக்கக்கூடிய ஒரு நிலை. இங்க 5 கரத்தனை அப்படின்னா 5 விஷயத்த அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்ணு இங்க இருக்கு நம்ம கிட்ட. இப்ப நம்ம உடலை கூர்ந்து கவனிச்சீங்க, இந்த உடல் தானே நீங்கன்னு இப்ப நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லா பேருமே பொதுவா நீங்க யாரு அப்படின்னா இந்த உடலை அடையாளப்படுத்தி நான் வந்து மகேந்திரன்னு சொல்லுவோம், இல்ல நீங்க செந்தில்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த உடலானது பஞ்சபூதங்களின் கூட்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்றது. நிலம் வந்து உடல், இது கெட்டி பொருள். நீர் அப்படின்றது ரத்தமா, நெருப்பு அப்படின்றது உடல் சூடா, மூச்சு காற்று அப்படின்றது காற்றா, ஆகாயம் அப்படின்றது எப்படி அளக்க முடியாத நிலையில இருக்கோ அதே போல உயிர் அளக்க முடியாது. எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியாது. சோ அந்த தன்மையை வந்து ஆகாயத்தோட சேர்த்துக்கிறாங்க. இந்த 5ஐயும் சீரா சமமா எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாம இயங்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சக்தி, அதுதான் 5 கரத்தனை. யானை முகத்தனைனா இப்ப நினைவு இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கா இல்லையா? காலையில எந்திரிக்கும் போது நீங்க செந்தில்னு உங்களுக்கு தெரியல, உங்களையே தெரியலங்கும் போது உங்க சொத்து பத்து தெரியாது, உங்க சொந்த பந்தம் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. சோ நினைவக பெட்டகம். யானைக்கு ஏன் 5 கரத்தனை யானை முகத்தனை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? சிரிச்ச முகக்காரன்பா, என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் சிடு சிடுன்னு விழுந்துகிட்டு இருக்கான், அவனை என்ன சொல்லுவாங்க? சிடுமூஞ்சிக்காரன்பா. அப்ப இங்க நினைவகத்தின் மூலமா தான் இந்த வாழ்க்கையே நமக்கு. கார்த்தி இப்படியாப்பட்டவரு அப்படின்னா அவருடைய அந்த எண்ணங்களை சிந்தனைகளை வச்சுதான் அவருடைய வாழ்க்கையே. கதிரவன் இப்படியாப்பட்டவரு. அப்ப இந்த 5 கரத்தனை அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அது வந்து இந்த 5ஐயும் ஒன்னா இயக்க வச்சு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா நினைவக பெட்டகமா இருக்கு, சிந்தனையா இருக்கு. 5 ஏன்னா யானைக்கு வந்து எதையுமே மறக்கக்கூடிய தன்மை கிடையாது. நெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஞாபகம் அதிகமா இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா யானை வரும். அதுக்காக தான் 5 கரத்தனை யானை முகத்தனை. உங்களை நீங்க உள்ளம் கடந்து பார்க்கணும். அப்ப இந்த உடல் பத்தின முழு அறிவு உங்களுக்கு தெரியும், ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அப்ப அதை இயக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு தெரியும். இது மட்டும் அந்த பாட்டு முழுக்க உங்களை கடந்து உள்ள இருக்கக்கூடிய உங்களின் இருப்ப உணரக்கூடிய தன்மையை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கடவுளை ஒரு கல்லாவோ இல்ல ஏதோ ஒரு சக்தியாவோ தெரியாத ஒன்னா இங்க பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் திங்க். இதே போலதான் எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே நம்மளை உணர்றதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். அதை நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நாம இருப்ப உணர்ந்து இன்பமா இருப்போம். அதை எடுத்துக்காம வெறுமனே பொம்மையா அதை அந்த உருவத்தை பிடிச்சுக்கிட்டோம், இல்ல அது சம்பந்தமான அர்த்தங்கள் தெரியாம அர்த்தமட்ட நிலையில அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எப்பவுமே துன்பம். இப்ப கடவுள்னா என்ன அப்படின்றது, கடவுள்ங்கிறது ஒண்ணு சிங்கிள் தான். இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்புறம் இந்த 3ஆ போயிருச்சுங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? 3ஆ இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மேஜரா இருக்கிறது ஒரு 3 மதம். ஆமா. இப்ப உதாரணத்துக்கு நாம வாழ்ற இந்த வாழ்க்கையில ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு, இடைப்பட்ட நிலைன்னு ஒண்ணு, வாழக்கூடிய நிலை இருக்கு, இறுதி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப 3 நிகழ்வுகள் இங்க இருக்கு. உடல்ல எடுத்துக்கிட்டா கூட உடல்னு ஒண்ணு இருக்கு, உள்ள இருக்க மனம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய உயிர்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட ஒன்ன முழுசா முடிச்சு போறதுக்காக தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. உயிர் சார்ந்து இருக்கும், இல்ல உடல் சார்ந்து இருக்கும். 4 வேதங்களை கூட என்ன சொல்றாங்கன்னா
உடல், மனம், உயிர், ஆன்மா இந்த 4ஐயும் உணர்த்தக்கூடிய 4 வேதம். 6 சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது எதுனா 6 குணங்கள். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் 6 குணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை வச்சு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதை தொட்டுதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து தீய வழியில இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நிலை மனம், ஒரு நேர்நிலையான கற்பு நெறி, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, பொறுமை, இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ரகம். இந்த 6 குணங்களையும் எப்படி நாம எடுத்துக்கணும், சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் 6 சாஸ்திரம். 18 புராணங்கள் அப்படிங்கிறது 5 புலன்களை நாம வந்து நம்மளுடைய ஆளுமையில வச்சுக்கணும். மனம் வழி போகக்கூடாது, அறிவின் வழி வச்சுக்கணும். அதை தொட்டு 6வது அறிவு உள்ள இருக்கக்கூடிய குணங்கள் இருக்குல்ல, அந்த குணங்களை வந்து சீரமைக்கக்கூடிய செயல்களுக்கு என்ன செய்யணும்ன்றத சொல்றது, 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது. இதுதான் 18 புராணம். இப்ப இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய உடல், மனம், உயிரை பத்தி பேசுறதுதான். மனுஷங்கிட்ட வேற வேற இருக்கா? இப்ப இந்துனா அவனுக்கு இந்த உடல், மனம், உயிரை தவிர வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா? இல்ல முஸ்லீம்னா அவங்க கிட்ட வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டுமொத்தமா ஒன்னாதானே இருக்கு. அப்ப எல்லாமே ஒரு விஷயத்தான் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு கூட ஒரு அற்புதமான விளக்கம் ஒண்ணு கொடுப்பாங்க, இந்த தண்ணியை வச்சுட்டு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. எந்த உதாரணத்துக்கு ஒரு தண்ணி வா, இப்படி இதுல இருக்கிறது தண்ணி அப்படின்னா ஹிந்திக்காரன்ட்ட கேட்டா உண்மைதான். நீ சொல்ற மாதிரி என்னன்னா தண்ணிய பாணிம்பாங்க, அப்ப கேட்டா வாட்டரும்பாங்க, தெலுங்குல கேட்டா நீலும்பாங்க. அது போல இங்க வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேறுபட்டு இருக்கு. ஆனா பொருள் அப்படின்றது உண்மை நிலையில ஒரு நிலையில தான் இருக்கு. கடவுள் எது அதை தெளிவுபடுத்துங்க. கடவுள் வந்து சிங்கிள்ங்கிறது கன்ஃபார்ம் ஒண்ணு அப்படிங்கிறது. எது பண்ணோம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவதுங்க இப்ப கடவுள் அப்படிங்கிறத எப்படி நம்ம மனிதர்கள் பாவிக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒண்ணுங்க. உங்களுக்கு மீறின சக்தி தானே உயர்ந்ததா நீங்க கருதுவீங்க. உங்களுக்கு மீறி ஒண்ணு இருக்குன்னா அதை உயர்ந்ததா கருதுவீங்க. அப்ப இங்க கடவுள் எதை சொல்றாங்கன்னா, இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் எங்க நின்று இயக்கத்துல இருக்கு. அண்ட சராசரம், இப்ப நீ உங்களோட இயக்கம் எங்க இருக்கு? இந்த பூமியில இருக்கு. இந்த பூமி எங்க இருக்கு? இது வந்து பிரபஞ்சத்துல, இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பகுதி. இந்த யூனிவர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெட்டவெளி, வெறுமனே இருக்கக்கூடிய ஒண்ணு. அது எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எங்க முடியுதுன்னு தெரியல. இப்ப இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, கதவுக்கு ஜன்னல் லைட்டு கீட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இருட்டு ஒண்ணு இருக்குல்ல, வெறும் வெளிகள் இருக்குல்ல. அததான் சுத்த வெளி, வெட்ட வெளி, அருட்பெரும் ஜோதி அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன, அது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையும் இயங்குறதுக்கு இடம் கொடுத்து, இதனால எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாம அமைதி இழக்காம அப்படியே இருக்கிறதுனால அதுதான் மீறின சக்தி. அத ஒண்ணுதான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இறைவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இப்ப அந்த ஒரு வெட்ட வெளிக்கு வந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு கேட்டா யாருனாலையும் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா பொருட்களையுமே அந்த தன்மை இருக்கிறதுனால அதோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இப்ப அது இருக்கு, இப்ப நமக்குள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்கேயே இருக்கு, உங்ககிட்டே இருக்கு. இப்ப இந்த நேரத்துல எல்லாத்தையும் அழைச்சிட்டோம்னா இருட்டாகுதுல்ல, அப்ப இருட்டு அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஊடுருவக்கூடிய தன்மையும் இருக்கு அதுகிட்ட. இவ்வளவு இயக்கங்கள் அப்படிங்கிறது அதுக்கு மேல நிக்கல, அந்த இயக்கங்களுக்குள்ளயும் அதன் சக்தி இருக்கிறதுனாலதான். ஏன்னா இப்ப நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, நிதானம் இல்லாம அமைதி இல்லாம அந்த வேலையை செய்ய முடியுமா? அப்ப அது அமைதியா இருக்கிறதுனால அந்த அமைதி இங்க நம்ம கிட்ட நீடிக்கிறதுனாலதான் இங்க நம்மளுடைய இயக்கமே இருக்கு. அந்த அமைதி இல்ல அப்படின்னா நம்ம இல்ல. இறுதியா நம்மளை ஜெயிக்கக்கூடிய மரணம் கூட அமைதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த நிலையை நாம அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய நிலையை விட்டுட்டு அங்க போயிட்டோம்னு தான் சொல்றோம். அப்ப அது இல்லாத இடம் இல்ல, அது எப்பவும் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதை எதுவும் பண்ண முடியாத நிலையில இருக்கு. அதனால அது பேர் சக்தி ஜட பொருட்களையும் இருக்கு, எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. ஏன்னா அங்க இருந்து வந்ததுனால எல்லாத்துலயுமே அதனுடைய இப்ப அதன் தன்மை ஒண்ணுமே இல்லாதப்ப உருவான காற்றை தொட்டு, ஏன்னா காற்று அங்க இருந்து தானே உருவாக்கு. அந்த காற்றை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருக்கு. இதோட கூட்டு பொருள் தான். இதுகிட்ட வர நடக்கக்கூடிய வேதியியல் தான் நீரையும் நெருப்பையும் உருவாக்குது. இதன் தன்மையில தான் நிலம் உருவாகுது. அந்த நிலத்துலதான் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே உருவாகுது. அப்ப அங்க இருந்து உருவாகுறதுனால அது இல்லாம இது இல்லை. அணுவுக்கு நடுவுலையும் 2 அணுவுக்கு இடையிலையும் அந்த வெளி இருக்கு. இப்ப நீங்க ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே, அந்த அணுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் சொல்றது கூட ஒரு பட்டாணி சைஸ் தான். ஒரு 10 ரூம்ல ஒரு பட்டாணியை வச்சா எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த சைஸ்க்கு தான் அது இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் வெறும் ஸ்பேஸ் தான், வெட்ட வெளி தான். அதுல என்ன இருக்கு, வெறுமனே இருக்கக்கூடிய இடம். அப்ப அங்கேயும் அது இருக்கு.
இங்கேயும் அது இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கு, எனக்குமே இருக்கு. ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லாததா இல்ல அதுல எது இருக்கிறது நமக்கு தெரியாததுனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம். அதாவது அது வெறுமனே இருக்கிறது, அதோட தன்மையை அளக்கக்கூடிய நிலையில இல்ல. விண்ணின் இழிந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இழிந்து அப்படிங்கிறது இப்ப ஒரு மனிதனை வந்து அளக்க முடியும், நெருப்ப அளக்க முடியும், இத்தனை டிகிரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீரை அளக்க முடியும். ஆனா இந்த ஆகாயம் அப்படின்ற ஒண்ணு அளக்க முடியுமா? அளக்க முடியாத தன்மை, யூகிக்க முடியாத தன்மை. அதனாலதான் அது வந்து இருப்புன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் இயக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இருப்பு. ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்மளால அதான் சொல்றேன், ஒண்ணும் இல்லாதது அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதது வந்து எப்படிப்பா வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியும் போது அந்த இடத்துல ஒண்ணு இருக்காது, ஆனா இருக்கு. அதாவது என்ன இருக்குன்னா அமைதி இருக்கு, பெரிய அமைதி இருக்கு. அந்த அமைதியில எல்லாமே இருக்கு. புலன்களுக்கு எட்டாத ஒண்ணு, கருவிகள்னாலையும் கண்டுபிடிப்ப. சில இதெல்லாம் வந்து சில நுண்கிருமியை நீ தண்ணியில பார்த்தா தெரியாது, உனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா இதை வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது, அந்த கருவிகளை வச்சு பார்க்கும்போது ஃபுல்லா எல்லாமே தெரியும். அது மாதிரி வந்து இதை வந்து நம்ம கண்ணாலேயும் பார்க்க முடியாது. பிளஸ் வந்து ஆக்சுவலா பார்த்தா இது எல்லாத்தையுமே இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல வந்து இருக்கக்கூடிய எல்லா பேருமே சூப்பரா அற்புதமா வாழக்கூடிய தன்மையில இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆளக்கூடிய தன்மையில இருக்கும் போது அது நடக்குது அப்படின்னா நீங்க சரியா இருக்கிறதுனால தானே அது அப்படி இருக்க முடியும். அப்ப அது போல இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. அப்ப இது எல்லாத்துக்கும் மேல அது இருக்கிறதுனாலதான் இதை விட அது பெருசா இருக்கு. அப்ப அதுல எல்லா நிலையும் இருக்கு. அறிவின் தன்மையில இருக்கு. அறிவின் தன்மை கூட இல்ல, அது வந்து ஒரு ஞான நிலை, விஸ்டம்னு சொல்றாங்க, அளக்க முடியாத நிலை. அறிவை கூட வந்து கத்துக்கிட்டே இருந்தோம்னா சுமதான். சோ அறிவு வந்து ஒரு சின்ன ஒரு வளர்ந்த செடி, துளிர் செடின்னு சொல்றாங்க. அதோட முழுமை அப்படின்றதான் அந்த ஞானமா சொல்றாங்க. அது வந்து எதையும் எடுத்துக்கக்கூடிய தன்மை இல்ல, கத்துக்கக்கூடிய தன்மை இல்ல, கரைஞ்சு இருக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க முடியாது மாமா. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இப்ப ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். கடவுள் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியாது, கருவிகளால் அளக்க முடியாது, கண்களால சயின்ஸ்ல புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சிலை வழிபாட்டுல கருத்தா வச்சிருக்காங்க. இப்ப இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னும் வழிபாடுங்கிறது பெருசு வழிபாடு அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது இல்ல. இப்ப மாமா கேக்குறது வந்து இப்ப செய்யக்கூடிய வழிபாடுகள் தேவையா, அவசியமா? அந்த பாமர மக்களுக்கு ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அது அவசியம் இல்ல மாமா. என்ன காரணம்னா, புரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணுவானா, இப்ப மக்கள் வந்து கும்பிட்டாலும் சரி இல்ல அத அலங்கோலப்படுத்தினாலும் சரி, அது எப்படி இருக்கு? அது அப்படியே அமைதியா தானே இருக்கு. அப்ப அதன் தன்மையை எடுத்துக்குவான் இவன். இவன் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் கோவிலுக்கு போன உடனே தான் கரெக்டா இருக்கணுங்கிறது. எல்லாமே கோவிலா பார்க்கும்போது எல்லா இடமும் தெய்வம், எங்க பார்த்தாலும் வணங்குற மாதிரி தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, புரியும் போது சித்தர்கள் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்றாங்கல்ல. இங்கேயே கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிருவான், சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான். இங்க பார்க்க ஆரம்பிக்கும் போதே இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் அவன் கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்ப வந்து என்னன்னா, சுத்த வெளின்னு சொல்லிட்டீங்க, வெட்ட வெளின்னு சொல்லியாச்சு, அது கிளியர் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து கிளியர். இப்ப கடவுள்னா இறைநிலை தான், சுத்த வெளி தான். அந்த சுத்த வெளியில தான் வந்து பாத்தீங்கன்னா சிவம்னு சொல்றோம், அல்லாஹ்னு சொல்றோம், ஜீசஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீக்கியர்கள் வந்து அவங்களோட இறைவனா வழிபடுறாங்க. அப்ப டோட்டலா எல்லா மதத்தோட இறைவனுமே சுத்த வெளி, வெட்ட வெளி, அந்த ஒரு ஸ்பேஸ் தான் சொல்லிட்டீங்க. அதுல கிளியர் ஆயிடுச்சு. இப்ப வந்து அதே மாதிரி ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் வெளியாகவும் 2 அணுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் ஆகும், அந்த வெளியே தான் இருக்கு, அந்த இடைநிலை தான் இருக்குங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. இப்ப மதங்கள் ஏன் உருவாச்சு? ஏன்னா இப்ப மதங்கள் வந்து எப்படி உருவாச்சு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதமுமே உருவாக்குனாங்க, மனிதனை நெறிப்படுத்துறதுக்கு உருவாக்குனாங்க. அது ஓகே. அதாவது இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தானே. உருவாக்குனவங்க எல்லா பேருமே அதுல இருக்கக்கூடிய உருப்பொருளை மக்கள் எல்லாரும் உணரணுன்றதுக்காக உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப மொபைல் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மொபைல் அப்படிங்கறது எதுக்காக உருவாக்கியிருப்பாங்க? ஏதோ ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு, நம்ம முக்கியமான இதுக்குதான். ஆனா அது எதுக்கெல்லாம் பயன்பட்டு இருக்கு? அதே போலதான் உருவாக்கும் போது அது வந்து உன்னதத்துக்காக உருவாக்கப்பட்டது. புரிதல் தன்மை இங்க கம்மியா இருக்கிறதுனால இங்க மதங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப சொல்ற விஷயம் தண்ணியதான் எல்லா பேரும் சொல்றாங்க மாத்தி மாத்தி அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள சண்டை நடக்குமா? சண்டை நடக்குதுன்னா உணர்தல் இல்ல, சரியான புரிதல் இல்ல. அப்ப நம்ம கிட்ட குறை இருக்கு, அதனால வெளியில குறை பார்க்கணும்.
அதனாலதான் இந்த சண்டைகள். ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட அந்த குருமார்கள் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த மெத்தட் படி இவங்க போனதுனால இன்னொருத்தர் இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணிருப்பாரு. இப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் வரும். சரி இவங்க பண்றதை இவங்க பண்ணுவோம். ஆக மொத்தத்துல மேல்நிலையில இருக்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது மாமா. என்ன காரணம்னா ஆன்மீகத்துக்குள்ளேயே குருக்கள் கிட்டயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கீழே உள்ளவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலை என்னன்னா இப்ப பரமஹம்ச யோகானந்தர்னு இருக்காரு, வல்லார்னு ஒருத்தர் இருக்காரு, வேதாத்திரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. உணர்ந்த வந்து அந்த பேரையோ அந்த உருவத்தையோ பிடிக்க மாட்டான். பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்னா அவங்க இறைநிலைக்கு போறேன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டு போனதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்க கொடுத்துட்டு போனதை எடுத்துக்காம அவங்களை எடுத்துக்கிறது, அவங்களுடைய உருவத்தை எடுத்துக்கிறது, அவங்க ஏதாவது நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு பக்தி மார்க்கத்திலேயே அவங்க கொடுத்தது ஞானம், அதை பக்தி மார்க்கத்துல எடுத்து பிடிச்சிக்கும் போது முரண்பாடான சில விஷயங்கள் நடக்குது. கொஞ்சம் சொந்தமா சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல போனா கூட அது மேல கிடையாது. இல்ல நான் வந்து அதை குறை சொல்லலனே. பக்தி ரீதியா நீங்க இருக்கும்போது நீங்க வந்து பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா தெரியாம நீங்க பண்றீங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப ஒரு விஷயம் வந்து என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணக்கூடாதுல்ல. தெரியாத வரைக்கும் பண்ணிதான். இதுக்கு உதாரணம் என்னன்னா செடி இருக்கு. செடியை வந்து நீங்க ஆடு மாடு வந்து சாப்பிட்டு விடாம இருக்கிற வேலி போட்டு காப்பாத்துறோம். அந்த வந்து மரம் ஆயிடுது. மரமானதுக்கு அப்புறம் அந்த வேலி தேவையில்லை. ஆமா அது தேவைப்படுது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா யோகானந்தர் இருக்காரு, அவர் புத்தகம் போட்டிருக்காரு. அவர் எதை பத்தி பேசியிருக்காரு நம்ம படிச்சிருக்கோம்ல. உடலை பத்தி தான் பேசியிருக்காரு, மனசை பத்தி தான் பேசியிருக்காரு, உயிரை பத்தி தான் பேசியிருக்காரு, இருக்கக்கூடிய இருப்பை பத்தி தான் பேசியிருக்காரு. மகாபாரதம் எதை பத்தி பேசியிருக்கு? மகாபாரதம் எல்லாமே அதுவும் அதேதான். நம்ம இன்னும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா வடலூர்ல இந்த செயின் ஒண்ணு சுத்தி இருக்கும், சபையை சுத்தி. அதுல மொத்தம் 21,600 அந்த பிணைப்பு இருக்கு பார்த்தீங்களா, கன்னிகள். அது இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் மூச்சு விடுற கால அளவு. சிதம்பரத்துல கூட ஏதோ ஆணி வந்து 21,600 ஆணி அடிச்சு, அது 71,000 ஆணி வந்து நீ சொல்ற அந்த 71 சில்ற, ஓடு வந்து 21,600. அந்த 21,600 எதை குறிக்குதுன்னா மூச்சு. இது 71,000 எதை குறிக்குதுன்னா நாடி. ஆக மொத்தத்துல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து தேடி கஷ்டப்பட்டு அங்க போறோம் பாத்தீங்களா, அது பூரா நம்மளத்தான் சொல்லி கொடுக்குது. உன்னை வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் உன்னுடைய அடையாளம் தான் நான். எது கோவிலோ வழிபாடோ இது பூரா கம்பல்சரி வந்து என்ன இந்த பேச்சே அதை படிக்கிறதுக்கு தான் அது படிச்சுட்டு இருக்காங்க. டக்குனு மக்கள் வந்து ஒரு புரிதல் வந்த உடனே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கோவிலுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். கோவிலுக்குள்ள போகும்போது கெட்ட எண்ணங்கள் இல்லாம சுத்தமா இப்ப கெட்ட பழக்கங்கள் பழகாம நீங்க உள்ள போறீங்க. அந்த செவத்தை விட்டு வெளியில வந்த உடனே கோவிலை விட்டு வெளியில வந்துட்டோம் அட்ரா என்ன இப்படி இருக்கிறது பெஸ்டா, உலகமே மொத்தம் கோவில் எல்லாமே தெய்வம் அப்படி நினைச்சு வாழ்றது பெஸ்டா? அப்படி வாழ்றது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தேவை. ஆனா புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லையா? சரி கேள்வி கேட்கிறேன், இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்ப இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல, சரி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே சரி தேவையில்லை, இனிமே அடுத்த இடத்துக்கு போவீங்களா? சொல்லுங்க பெரிய விஷயமா கூட சொல்றேன். இப்ப கோயிலுக்கு போறோம் இல்லைங்களா, கோயிலுக்கு திருத்திரமா வெளியே வரேன், மனசு ரிலாக்ஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? இல்லண்ணே அது நான் சொல்றேன், அதை சொல்றதுக்கு தான் இப்ப நான் இது பண்ணேன். இப்ப என்னன்னா அந்த காலத்துல கோயில் கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு கோயில் எப்படி இருந்ததுன்னா இல்லாதவங்க இருக்காங்களா, இல்லாதவர்கள் இயலாதவர்கள் எல்லாம் போய் தூங்கலாம், அங்க சாப்பாடு போடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற இடமா இருந்தது. இந்த புராண இதிகாசங்கள் இதுல இருக்கக்கூடிய உண்மையை விளக்குறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. அதனால அந்த கோயில் நடக்கும் இங்க. அதுதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சர்ச்சை நடத்தினாங்கன்னா எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கும். ஒரு விஷயம் என்னன்னா இப்ப வர ஜெனரேஷன் சின்ன பிள்ளைக்கலாம் இந்த மாதிரி அறிவை கொடுத்தோம்னா இன்னும் போது தப்பான எண்ணங்கள் போகாது, தெளிவா வருவாங்க. அடுத்த கடத்த தெளிவான ஒரு பயணமா இருக்கும் பாக்குறதுக்கு. அருமையான ஆசைப்படுறீங்க கடவுள் இருந்துச்சுன்னா நல்லா சிறப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு குரூப் சொல்லுவாங்க, குரூப் சொல்லுவாங்களா,
இந்த மாதிரி ஒரு ஒரு குருகுல கல்வி மாதிரி ஆ. கோயிலுக்கு போனீங்கன்னா சத்சங்க நடக்கணும், அங்க ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், அங்க உணவு கொடுக்கணும், கண்டிப்பா. அங்க வந்து முடியல பண்ணோம்னா அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அந்த மாதிரி கெட்டு போனா அங்க போய் உட்காந்து யோசிச்சு புத்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான். ஏங்க எது சொல்றேன்னா, இல்ல இது வந்து சின்ன பிள்ளைல கொண்டு வந்தோம்னா அவன் பெரிய அளவுக்கு அவங்க நாலேஜ் கொண்டு வந்தாங்க. அது right. நீங்க சொன்ன மெத்தட் கூட போவாங்க. அதான் அது வரைக்கும் இது தேவைப்படுது. இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்த மக்களை பொறுத்தளவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த குழந்தையில இருந்து நம்மளுடைய பழக்க பதிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளையில இப்ப பழக்கத்தை வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். உங்க ஆர்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அது மாதிரி இருக்கிறீங்க, அப்ப என்ன பண்றீங்கன்னா நாம அது மாதிரி இருக்கமே, அப்ப இப்படி இருக்கிறது என்னடா தப்பு இருக்கு சரிதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வர்றீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டால் கூட இந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறதுன்னா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கும் உண்மையிலேயே உணர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஆனா புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா இப்போ ஒரு 50% தெரியுது, 50% தெரியல, அப்புறம் 50% நம்ப முடியும். இது புரிதல் கிடையாது. ரொம்ப ஆழமா உள்ளுணர்வு வந்து போய் அதை புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் 100 கோடி பேர் வந்து உங்களை தடுத்தாலும் நீங்க அந்த அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போயிருவீங்க. நான் இப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவிலுக்கு போறதா போகலங்கிறது இல்ல, ஏன் மாலை போட்டா மட்டும் சாமி அப்ப தப்பு பண்ணக்கூடாது, திருப்பி மாலையை கலட்டினோடனே என்ன வேணாலும் பண்ணலாம் ஆசாமி, இப்படி இருக்கிறத விட நீ பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்குமே நீ சாமி தான். இப்படி சொல்லுவீங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வட்டத்தை வந்து இப்படி இருக்க வட்டத்தை நான் வந்து பிரபஞ்சம் முழுக்க போடுறேன். இல்ல ஓகே, இப்படி சொன்னீங்களா? அருமையா விஷயம். இல்ல இதுக்கு நான் என்ன சொல்ல வந்த விஷயம், இப்ப நீங்க மாலை போடுறப்போ இதெல்லாம் கண்ட்ரோலா மாலையை காரண மாத்த என்ன மாறும் ரைட். ஒரு விஷயம்னா இந்த சின்ன பிள்ளைகளே நம்ம கொண்டு வர முடியுங்களா? ஆமா, அதை கொண்டு வந்துட்டோம்னா இப்ப மாலை போட்ட மாதிரியே என்னைக்குமே இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சின்ன குழந்தையில கூட்டிட்டு போறோம்ல கோயிலுக்கு, அங்க இறைவனை பார்த்து கும்பிடுற மாட்டோம். பெரிய ஆளாக என்ன நடக்கணும்னா, இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் கோயிலா நினைச்சு கும்பிடக்கூடிய அந்த பக்குவம். பக்தினா ஒரு இடத்த மட்டும் ஒன்ன மட்டும் கடவுள் நினைக்கிறது. சின்ன வயசுல பக்தி ஓகே, நீங்க வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிறீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போனாதானே வளர்ச்சி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியிலேயே வந்து கடைசியில 60-70 வயசு வரைக்கும் இருந்துட்டு ஒருத்தர் இறக்குறாருன்னா அது தண்டனை தானே. இப்ப என்ன விஷயம்னா, பக்தி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வரும்போது புரிதல் வந்து ஞான நிலைக்கு வரணும். சொன்னா பாருங்க நிஷ்டம் சொல்லி, நிஷ்டம்னா என்னன்னா இறைநிலைனா என்னங்கிற தெளிவுக்கு வந்து அதுக்கப்புறம் இறைநிலையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இறைநிலை தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மக்கள் வந்து இறைநிலை தான், ஆடு இறைநிலை, மாடு இறைநிலை, தாவரத்துல வந்து இறைநிலை தான். அப்ப எல்லாமே இறைநிலையா தான், அந்த இறைவனையாக எல்லாமே மாறி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க அறிவு வந்துருச்சுன்னா நீங்க பாக்குறவங்க இன்பமாயிடும். அது வரதுக்கு என்ன பண்ணணும்ன்றத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப கோயிலுக்கு போனா நீங்க என்ன எப்படி இருக்கீங்க, பயபக்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எண்ணங்கள் எப்படி தெளிவா இருக்கு, தேவையில்லாத விஷயத்த வந்து ஏத்துக்க கொண்டு வர மாட்டீங்க. அதே போலவே நீங்க அங்க போகும்போது எப்படி உங்களை சுத்தமா வச்சுக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்களை சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அதே விஷயத்த வெளியில நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மனப்பான்மை. அங்க போகும்போது மட்டும் ஏன் அது முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, நான் வந்து கோவிலுக்கு வந்திருக்கேன், இது புனிதமான இடம், இது தெய்வம் இருக்கிற இடம், தெய்வம் அப்படிங்கிறது பெரிய சக்தி வாய்ந்தது, அது நினைச்சுச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும், உலகத்துல நமக்கு பெரிய இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி, இப்படி எல்லாம் அந்த இடத்துல போனோடனே நினைக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனம் அமைதி நிலைக்கு வந்துருது, கெட்ட எண்ணங்கள் பண்றது இல்ல, போறது இல்ல, வைக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அப்ப நீங்க அந்த இடத்துக்கு போறதுனாலங்கிறத விட அந்த அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அந்த அபிப்பிராயம் குழந்தையில இருந்தே பதிய வச்சோம். அப்ப என்ன பண்றோம்னா, அந்த இடத்துக்கு போறோன்னே கரெக்டா இருக்கு, திருப்பி வெளியில வந்தோடனே ஆக மொத்தத்தில் இந்த உலகமே இந்த யூனிவர்சல் டோட்டலாவே கணக்கு பட்டீங்கன்னா நம்ம கோவில்ல தான் இப்ப இருக்கோம், கோவிலா தான் இருக்கோம். கோவிலுக்குள்ள இருக்க கடவுள் மாதிரியே நமக்குள்ளேயும் உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு. அதுதான் சொல்ல போனோம்னா, சுருக்கமா சொல்ல போனோம்னா, நீங்க பண்றதை பூராமே அது கவனிச்சுக்கிட்டே இருக்கு, சிசிடிவி கேமரா ஓடுற மாதிரி எல்லாமே கவனிச்சுக்கிட்டு அப்படியே அதுக்கு அடுத்து இவன் இப்படி உள்ள நினைக்கிறானே, வெளியில இப்படி இவனுக்கு இது கொடுக்கணும்டா, என்ன விளைவு கொடுக்குறான்னு டிசைட் பண்றதா இது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. நம்ம பாக்குறோம் ஒரு விஷயத்த, ஒருத்தர் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏமாத்துறீங்க, ஆனா அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசி டீயை வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க. இது அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். இது பூரா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, பக்காவா ஏமாத்திட்டோம். ஆனா
உங்களுடைய அந்த மைண்ட்ல போய் பதிஞ்சு, அது கருமையத்துல பதிஞ்சு, அதுக்கு உண்டான விளைவு என்னங்கிறத கொடுக்கறது, அதை பதிய வைக்கிறது கடவுள், அதை கொடுக்கறது கடவுள். கண்டிப்பா இது மாதிரியான எல்லா விஷயமுமே இது ஆட்டோமேட்டிக்கா. கடவுள் என்ன பண்ணாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாப்ட்வேர் வந்து இப்படி சிப்பை பொருத்தி விட்டு போயிட்டாரு. கதிரவன் ஏன்னா எல்லாத்தையும் கவனிச்சு செந்தில் இவர் என்ன பண்றாரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இபிகோவா ஏதோ சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்ப மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சாப்ட்வேர் எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு வச்சு அவர் என்ன செய்யறாரு நினைக்கிறாரு, அதுக்கு இன்ன செயலுக்கு இன்ன விளைவு அப்படிங்கறது ப்ரோக்ராம் செட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டே இருக்கு. இது வந்து போகக்கூடாது வைக்க கூடாதுங்கிறது இல்லை. இது எதுக்கானு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து எல்கேஜி படிக்கிறீங்க, ஒரு வருஷம் முடிச்சுட்டீங்க எல்கேஜி, 2வது வருஷமும் எல்கேஜி, 3வது வருஷமும் எல்கேஜி, 4வது வருஷமும் எல்கேஜினா யாராவது விரும்புவாங்களா? எல்கேஜிக்கு அப்புறம் அடுத்து என்னங்க வருது? யூகேஜி வந்துடும். எனக்கு தெரியாது, நான் படிக்கல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, சரி 10th போயிட்டீங்க. 10th ஒரு 10 வருஷம் உட்காந்துருக்கீங்க. இதை யாராவது விரும்புவாங்களா? அந்த அந்த ஒரே கிளாஸ்லயே நீங்க கிளாஸ் உட்காருவீங்களா? ஆமா. நமக்கு மேல பெரியவங்க இருக்காங்க, அவங்க நம்ம வழிநடத்தி இழுத்துட்டு போகணும் அடுத்த இடத்துக்கு. அது அடுத்த 1ஆம் கிளாஸ்ல நீ 10 வருஷம் படிக்கலாம். அப்படியே அவங்க இழுத்துட்டு போல, அவங்க அப்படி இழுத்துட்டு போலனாலும் நம்ம அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்களோட ஓடணும். நமக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவன் யார் தெரியுமா? மேல இருக்க இயற்கை தான். அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அதை நீங்க பயன்படுத்தாம இன்னொருத்தன் நம்ம கூட இங்க இருந்து அதை வந்து கூட்டிட்டு போவான்னு நினைச்சா அது பெரிய முட்டாள்தான். அது நான் அந்த காட்டுல அதுக்கு நான் நமக்கு மேல பெரியவங்கன்னா இல்ல இல்ல, சின்ன வயசுல உங்களுக்கு சாப்பிட தெரியாது, ஊட்டி விடலாம். ஆனா நீங்க வந்து இப்ப வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, ஊட்டி விடல, 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு பசி எடுக்கும்போது சாப்பிடாம இருப்பீங்களா? அது பசியை சாப்பிட அதை செய்ய தெரியுதுல. அதாவது நமக்கு இங்க வலியை கொடுக்கும் போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இங்க முயற்சி பண்றோம்ல, அந்த முயற்சியை இதுக்கும் நம்ம கொடுக்கணும். இன்னொருத்தவங்க வந்து இந்த காலத்துல வந்து காமிச்சு என்ன கொடுப்பாங்க, ஆனா கூட்டிட்டுலாம் தலையில வச்சுலாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நாம தான் முயற்சி பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணே. இங்க கொடுக்காம எங்க கொடுக்காம இருக்காங்க, நம்ம எடுத்துக்கல. இப்ப உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? எத்தனாவது வரையும் படிச்சிருக்கீங்க? B.Ed தான் 8B. ஆனா வர்றவங்கள்ட்ட எல்லாம் B.Ed சொல்லியிருக்காரு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சுய முயற்சி, சுய முயற்சி வந்து அதாவது இறைவன்னா யாரு, நான் யாரு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், நான் கத்துக்கணும், எனக்கு எப்படியாவது தெரியணும், அந்த ஆர்வம், சுய ஆர்வமும் அந்த சுய தேடல் இருக்கு. அந்த தேடல் மகரிஷி வந்து இதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஏன்னா இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் பாரு. ஒரு நிலையில இருந்து இங்க வந்திருக்கோம்னா அது நம்மளுடைய முயற்சினாலதான் இங்க வந்திருக்கோம். இங்க அதே போல நம்மளுடைய முயற்சியில தான் அங்கேயும் போக முடியும். இங்க வேற யாரும் இதை வேணா சொல்லி கொடுக்கலாம், இப்படி பண்ணலாம்ப்பா, இது பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் இதுக்குதான் சொல்லுது அப்படின்றத காமிச்சு வேணா கொடுக்கலாம். ஆனா பண்ண வேண்டிய வேலையை நம்ம தான் பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்கன்னா நான் வந்து இது மாதிரி வந்ததுக்கு நன்றி சொல்லுவேன். இது நீங்க என்கிட்ட நன்றி சொல்ல வேண்டியதுல, நீங்க போட்ட சங்கல்பம் தான் என்கிட்ட கொண்டாந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க போட்ட சங்கல்பம், அதாவது நான் இறைநிலைன்னா யாரு, நான் யாரு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு நல்ல குரு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்க போட்டிருக்காங்க, விதைய போட்டிருக்காங்க. அந்த சுய தேடல் இருக்கு, அந்த தேடல் தான் போய் குருட்ட கொண்டே விடும். ஆமா, இது வந்து எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் தேடல். அதுக்கு நான் என்ன சொன்னேன், சின்ன வயசுலயே ஒரு இளைஞர் அது ஒரு மிஸ்டேக் இருக்கு. எல்லாத்துக்கும் தேடல் வராது, எல்லாத்துக்கிட்டையுமே தேடல் இருக்கு. யாராவது இங்க எதையும் தேடாம இருக்காங்களா? அந்த தேடல் தான் இங்க எதை தேடணும்ன்ற தெளிவு மட்டும்தான். தேடல் இருக்கு, அது தெரியும் போது அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், நான் சரியான முறையில வந்து இந்த சின்ன வயசுலயே பசங்களுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுத்தோம்னா வளர போது அவங்க ஆன்மீகத்துல பெரிய நடத்துவோம். இந்த கெட்ட எண்ணங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. இதுக்கு வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் எல்லா பேரும் என்னன்னா, நான் ஓகே இப்படி ஆயிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது முழுக்க முழுக்க தப்பு. அது முழுக்க முழுக்க தப்புன்னு கண்டிப்பா அது நடக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுல கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் பஸ்ல, எங்க அக்கா குழந்தை அங்க சென்னையில. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த குழந்தை என்ன கவனிக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். காசு இல்ல, சில்லற காசு இல்லைன்னு திட்டிருக்காரு கண்டக்டர். அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, யாரையோ திட்டிருக்காங்க, பக்கத்துல எடுத்தாப்புல உள்ளது, அதை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த இவங்க தூக்கிட்டு போனாங்களே, அவங்க வந்து சில்லறை எடுத்து பரவாயில்ல, இந்த சில்லறையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ஆளு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது இவங்களுக்கு சில்லறை இல்ல, இவங்களை திட்டிருக்காங்க அந்த இது. அப்ப இன்னொருத்தவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்றானா,
நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்களா, அதனால உங்களுக்கு இன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்க. அப்ப நீங்க சொல்லி கொடுத்தத அவன் எடுத்துக்கிறானோ இல்லையோ, நீங்க வாழ்ற விஷயத்த அவன் எடுத்துக்கிறான். இந்த உலகத்துல வந்து நீங்க படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, புத்தகம் போன் நோண்டிட்டு இருக்கீங்கன்னா அவன் கண்டிப்பா படிக்க மாட்டான். ஆனா நீங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் படிப்பான். இங்க உலகம் மெடிடேஷன் பண்ணணும், ஆன்மீகத்தை எடுத்துக்கணும், ஆன்மீக பாதையில அமைதியா பயணப்படணும்னு விரும்புனீங்கன்னா, உண்மையிலேயே அந்த உணர்வு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுல நகரணும். நீங்க நகராம அதுல நகரவே முடியாது, மத்தவங்க எதையுமே நகர்த்த முடியாது. நீங்க சொன்னா 100% ஏன்னா இது எல்லா பெற்றோர்களும் நினைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வழி தெளிவா கொடுத்தாதான் பிள்ளைங்க அதை கரெக்டா பயணம் பண்ணுவாங்க. அது உண்மையான விஷயம். இனிமேல் அந்த பயணத்தை எல்லாருமே கடைபிடிக்கணும் விஷயம். ஏன்னா இது நான் சொல்ல கிடையாது, வள்ளலார் தன்னுடைய உரைநடையில ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்திருக்கிறது என்னன்னா இத்திரிய ஒழுக்கம்னு கொடுத்திருக்காரு. இந்திரிய ஒழுக்கம், அடுத்து கரண ஒழுக்கம், அடுத்து ஜீவ ஒழுக்கம், அடுத்து ஆன்ம ஒழுக்கம். இப்ப நீங்க ஆன்மா உணர்றதை காட்டி ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப நீங்க சரி பண்ணணும். எங்க போனாலும் உங்களுக்கு உடற்பயிற்சி இல்லாம மத்த எதுக்குமே கூட்டு போக மாட்டேன். இந்த உடலானது இப்ப உங்களுடைய கர்மம் எப்படி இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்ணை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் அசையாம உட்கார முயற்சி பண்ணுங்க. இங்க 7 இருக்குன்னு ஒரு 7 சொல்றோம்ல, அது மட்டும் இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்க காலுக்கு எவ்வளவு வலி வருதுன்னு பாத்துக்குங்க. இது எல்லாம் என்னன்னா கர்மம். நீங்க அமைதியா அடங்கும் போது உங்களை ஆட்டி படைக்க காத்துக்கிட்டு இருக்கு தலைக்கு மேல. இப்ப தினமும் தவம் பண்றதுனால என்ன ஒரு பலன் கிடைக்குது? இப்ப கோயிலுக்கு நீங்க போறீங்களா, அங்க என்ன பண்ண சொல்றாங்க? கோயிலுக்கு போனா உட்கார்ந்து எந்திரிக்காம வரக்கூடாதுமா. தவம் செய்யறதுக்காக கோயிலுக்கு நீங்க போகணும், வெறுமனே கும்பிட்டு வர்றதுக்காக இல்ல. புலன்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி நீங்க தவம் பண்ணணும். தவம் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல வலி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, டயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்க. இங்க விதி இருக்கும் போதே, நம்மளால கையாளக்கூடிய தன்மை இருக்கும் போதே அந்த வழியை ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருந்தோம்னா கர்மம் கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அதை செய்யல அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கு நம்ம விழுகிறோமோ அன்னைக்கு நம்ம கிட்ட வரும். அன்னைக்கு வலியும் வேதனையும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதை நீங்க சரி பண்ண உங்களை தொட்டு இருக்கு பாருங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்புல இந்த இயக்கத்துக்கு எது காரணமா இருக்கு? இது வள்ளலார் சொன்ன ஒரு விஷயம் தான். இங்க இருக்க ஏன்னா விந்துல இருந்துதான் இந்த உடல் உருவாயிருக்கு. இந்த விந்துவானதின் தரத்தை பொறுத்துதான் உங்களுடைய இயக்கம், இந்த மனதுல வரக்கூடிய எண்ணங்கள் முதற்கொண்டு. அந்த விந்து ஒவ்வொன்றையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மா இருக்கும். ஏன்னா சரியான இடத்துக்கு அது போச்சுன்னா ஒரு குழந்தை. அப்ப அந்த ஆன்மா அப்படிங்கிறது இந்த கர்மத்திற்கு தகுந்தாற் போல வருது நம்ம கிட்ட. அத நான் இங்க டிவி பார்த்துட்டு விவஸ்தை இல்லாம என்னுடைய மனம் போன போக்குல வீணடிச்சு, ஏன்னா அதுதான் எனக்கு ஆற்றலா இங்க பயன்பட்டு இருக்கு. அப்ப அந்த ஆன்மா என்ன தஞ்சம் புகுந்தத நான் இங்க விரயம் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு தண்டனை, ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டேன். அப்ப இங்க நான் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்துலயும் நிதானமா அமைதியா இறைவனை பத்தி தான், இந்த இயற்கையை பத்தி தான் பாக்குறேன், கேட்கிறேன், நுகர்றேன், பேசுறேன், உணர்றேன் அப்படின்னா என்கிட்ட தஞ்சம் அடைய. ஏன்னா ஒவ்வொரு நாளும் விந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதுல தஞ்சம் அடைகிற எல்லா ஆன்மாக்களையும் நான் இறைவனை நோக்கி, ஏன்னா அந்த சிந்தனையில தான் நான் இருக்கேன், இறைவனுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப எனக்கு புண்ணியங்கள் சேரும். இங்க என்னுடைய இந்த லூப்பை நான் சரியா பயன்படுத்திட்டு இருக்கேன். மத்த ஆன்மாக்கள் நன்னிலை அடைகிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிகழ்வு அப்படின்றது நன்னிலையத்தோட உங்களை தொட்ட எல்லா உறவுகளும் நன்னிலை தொடுவார்கள். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் அருமையா செஞ்சு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, வழிகாட்டுபவர்கள் வாழ்ந்து காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை கேட்டேன், தத்துவங்களை பேசிக்கொண்டே தவறுகள் செய்து கொண்டிருந்தால் தத்துவங்களை கேட்டுக்கொண்டே தவறுகள் செய்து கொண்டிருப்பார்கள். தத்துவத்தை பேசிக்கிட்டே சைட்ல அவங்க சூப்பர் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னோம்னா அது ஜென்ரேஷன் வரும். இப்ப நீங்க ஃபாலோ பண்றத குழந்தைங்க ஃபாலோ பண்றாங்க, அப்ப அவங்க குழந்தைங்களும் ஃபாலோ பண்றதுக்கு உண்டான செய்வாங்க. உண்மைதானே, இயற்கை தானே. மினிமம் ஒரு குடும்பம் தெளிவா வரணும்னு ஆசைப்பட்டா தாயத்தை ஆசைப்படணும். நான் தெளிவா இருக்கிறேன், அதுக்கப்புறம் என் பிள்ளைய தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற என்ன வந்துச்சுன்னா இவர் தெளிவா ஆக முயற்சி பண்ணணும். ஏன்னா வள்ளலார் சொன்ன அந்த ஒரு கருத்தை வச்சுதான் மகரிஷி காயகல்பம் உருவாக்குனதுக்கு முக்கிய காரணமே அதுதான். விந்துவின் தரமானது உன்னதமா மாற மாற மகான்களின் அடைக்கல இடமா அந்த விந்து மாறுமா. இங்க தரக்குறைவா வச்சிருந்தோம் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த ஒத்த ஆன்மாக்கள் வரும்போது நம்ம கிட்ட எண்ணங்கள் தேவையில்லாததான் வந்துகிட்டு இருக்கும், விரயமா தான் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுவே இங்க தரம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இப்ப நீங்க 5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஒரு வீட்டுல தங்கணும் அப்படின்னம்னா எந்த வீடை பிடிப்பீங்க? வெறும் 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க,
அதே போலதான் இங்க வந்து இது நல்லா இருந்ததுன்னா மகான்கள்லாம் புண்ணியம் நிறைய செஞ்சவங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு அடைக்கல இடமா இது மாறும். அவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்மளுடைய அறிவு கூட அவங்களுடைய அறிவா தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மாறிடும். அப்ப இங்க நன்னிலைக்கு போவோம். இங்க மகரிஷியோட ஆன்மாவிலே வந்து இது வள்ளலார் இருந்ததை சொல்றாங்கல்ல, அது புனிதமான இடத்துல. அதாவது இந்த இடத்துக்கு போய் இந்த ஜீவன்ல உட்கார்ந்தது. ஏன்னா இப்ப மகரிஷியோட நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, அந்த வள்ளலார் நினைச்ச அந்த ஃப்ரீக்குவன்சியோட இருந்ததுனால இப்ப வேற எங்கிட்ட வருவாரா, உங்கள்ட்ட வருவாரா? நீங்க வியாபாரம் பார்த்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச இந்த ஃபேன்சி வியாபாரம் பார்த்து அவர் எப்படி இங்க வருவாரு? அப்ப மகரிஷி என்ன பண்றாரு? உலக நன்மைக்காக, உலகம் அமைதியா இருக்கணும், புனிதம் அடையணும், மக்கள் மேன்மை அடையணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும், இறைத்தன்மையை பத்தி நினைக்கிறாருல. அப்ப அந்த ஆன்மாவோட போய் ஃப்ரீக்குவன்சியோட சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா அது என்ன நினைச்சிச்சோ, ஒரு உதாரணத்துக்கு பேய் பிடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, இப்ப வந்து நல்ல ஆன்மா வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். ஒரு கெட்ட ஆன்மா சோல் அட்டாச் ஆயிருச்சுன்னா, இப்ப சில பேர் பாருங்க இந்த பேய் பிடிச்சோடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அந்த ஆன்மா வந்து ஆசைப்படும், அது போய் ஒத்த ஆன்மாவோட போய் சேர்ந்து அது மாதிரி. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இப்போ வந்து கடையை பிடிக்கிறீங்க, கடையை பிடிச்சிட்டீங்க, அது முக்கியம் இல்ல, கடைபிடித்தல் அவசியம். அதே பட்சம் இந்த தீபம் நம்ம எடுக்கிற முயற்சி வந்து நம்மள தெளிவா பண்ணிக்குவோம். சரி, நம்ம தெளிவா வந்து நம்ம வர பிள்ளைகளை தெளிவா இருப்போம். நீங்க தெளிவா வந்துட்டாலே அவங்களோட என்ன அலைகளுக்குள்ளதானே அவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. கண்டிப்பா முயற்சி இல்லாம நடக்கும். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப எறும்பு இருக்குல்ல, இப்ப எறும்பு இந்த ரூம்ல எத்தனை எறும்பு இருக்கு? ஒண்ணு பெரிய எறும்பு இல்ல, அங்கனுக்குள்ள கொஞ்சம் ஜீனியை போடுங்க. அங்க இருக்க எறும்பு எல்லாருமே தேடி வருதா இல்லையா? இப்ப அந்த ஜீனி எறும்ப கூப்பிடுச்சா? வா 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 வான்னு அது பசிக்கு வந்துருச்சு. அப்படி கிடையாது. நீங்க வந்து அது இனிப்பா மாறிட்டீங்க அப்படின்னா எப்படி எறும்பெல்லாம் தேடி வருது? அப்ப முயற்சி தேவையில்ல. உலகம் அப்படி, என் குழந்தைன்னா அப்படி, ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க போய் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை புனிதமா மாறி எறும்பு தேடி வரும். அதான் விஷயம். நீங்க ஒரு பூவா மாறினீங்க சொன்னோம்னா அதுக்குள்ள தேன் இருந்துச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரையா இருக்க கூடாது. பூவை முடிஞ்சு போடணும்னா கீழே அப்படியே காஞ்சி சரியா இருக்கு, உயிருள்ள பூ பூத்து இருக்கு பாருங்க, அப்படியே தேனோட இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும்.